திருநெல்வேலியில் மாற்று சமூகத்து இளைஞரை காதலித்த இளம்பெண் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். பெற்றோரின் எதிர்ப்பை மீறி பத்திரிகை அச்சடித்து திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் பெண் உயிரிழந்தது ஏன்? திருநெல்வேலியில் மீண்டும் ஆணவ கொலையா? போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? திருநெல்வேலி பேட்டை பகுதியை சேர்ந்த 19 வயது இளம்பெண் சிவமதி. இவர் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஒன்றில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த மாற்று சமுதாயத்தை சேர்ந்த நபர் ஒருவருக்கும் காதல் இருந்ததாகவும், இருவரும் சேர்ந்து வரக்கூடிய 6ஆம் தேதி செங்கோட்டையில் உள்ள ஒரு கோவில் ஒன்றில் திருமணம் செய்து கொள்ள முயற்சி எடுத்து வருவதாகவும் தெரிகிறது. இந்த காதல் விவகாரத்திற்கு சிவமதியின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இந்நிலையில் ஞாயிறு அன்று சிவமதி கீழே விழுந்து மயக்கமடைந்து விட்டார் என்று சொல்லி சிவமதியின் தாய் மற்றும் மாமா ஆகியோர் சேர்ந்து அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். சிவமதியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்திருப்பதை உறுதி செய்தனர். மேலும் உடலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தியுள்ளனர். நெல்லை டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனைக்கு சிவமதியை கொண்டு சென்ற போது அங்கு மருத்துவர்கள் அவர் உயிரிழந்ததை உறுதி செய்ததோடு கழுத்து உள்ளிட்ட இடங்களில் காயம் இருப்பதையும் கண்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற பேட்டை மற்றும் டவுன் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பெண்ணின் தாயார் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சிவமதி கீழே விழுந்து காயம் ஏற்பட்டதாகவும் இதில் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சிவமதி காதலிக்கக்கூடிய இளைஞர் மற்றும் அவருடைய உறவினர்கள் காவல் நிலையத்தில் குவிய தொடங்கினர். காவல் நிலையத்தில் அவர்கள் தரப்பிலும் புகார் ஒன்று அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. திருமணத்திற்கு சம்மதிக்க மறுத்துதான் இந்த மரணம் நடைபெற்றிருப்பதாகவும் இது கொலை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் வழக்கு தொடர்பாக சந்தேக மரணம் என்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். வழக்கின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு நியாயமான விசாரணை நடக்க வேண்டும் என்பதற்காக நெல்லை டவுன் காவல் உதவி ஆணையாளர் இளவரசன் வழக்கின் விசாரணை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டு விசாரணை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இளம்பெண் சிவமதிக்கு அவர் காதலித்த காதலனுடன் வரக்கூடிய 6ஆம் தேதி திருமணம் நடைபெற இருந்த நிலையில் அவருடைய மரணம் பல்வேறு சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இளம்பெண் மரணம் கொலையா தற்கொலையா என்று பல்வேறு கோணத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் விசாரணை அதிகாரி மாற்றப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நெல்லை அரசு மருத்துவமனையில் இளம்பெண்ணுக்கு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட பிறகு இந்த சம்பவம் குறித்து விரிவான தகவல்கள் தெரிவிக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்ணின் திருமணம் குறித்த தகவல் அறிந்ததால் அவரை கொலை செய்துவிட்டு நாடகம் ஆடுகிறார்களா என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது. திருநெல்வேலியில் மீண்டும் ஆணவ கொலை சம்பவம் அரங்கேறி உள்ளதா என்பது விரிவான விசாரணைக்கு பிறகே தெரியவரும்.